தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசின பேச்சுல இருந்து அடுத்தடுத்து அமைச்சர்கள் விஜய் அவர்கள் கூடிய விரைவில் பிரதமர் ஆவார் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த விஜய் அவர்கள் ஆதரவளிப்பார்னு தான் எல்லாம் நம்பிட்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட பேச்சு காங்கிரஸாரை அதிருப்திக்குள்ளாக்கியிருக்கு. எந்த கேண்டிடேட்டும் யாரும் பார்த்து போடல, அவருடைய முகத்துக்காக அந்த விசில் சின்னத்தை போட்டாங்க. அப்போ இந்த தனிப்பட்ட ஒரு திறமை இருக்கும் பொழுது அவரு ஏன் பிரதமர் ஆகக்கூடாது? பிரதமர் வேட்பாளருக்கான தகுதி இதுவா? இப்போ மோடிக்கு என்ன தகுதி இருக்கு பிரதமர் வேட்பாளர்? அது சொல்லுங்க பார்ப்போம். மக்கள் என்ன பேசுறாங்க அதை வச்சுதான் ஒரு பிரதமர் கேண்டிடேட்டை முடிவு பண்ண முடியுமே தவிர, இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்தில் பிரதமர் ஆகணும், இது அவர் மட்டுமா சொல்றாரு? தமிழக மக்களும் அதுதான் நினைக்கிறேன். ஒரு தமிழ் நாளைக்கு பிரதமர் ஆகக்கூடாதா? ஆகணும் இல்லையா? அதுக்காக அப்போ ராகுல் காந்தி பிரதமர் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்க வந்தீங்கன்னா இப்போ நீங்க சப்போர்ட் தரல, காங்கிரஸ் இது அதிருப்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. நாளைக்கு மக்களை அவர் சந்திச்சாருன்னா 234 தொகுதி ஜெயிப்பார் சார், வெற்றி வரும் சார். அந்த சக்தி அவர்கிட்ட இருக்கு, அதை மறுக்க முடியாது. இந்தியா கூட்டணியில இருக்கிற இதர கட்சிகள் எல்லாம் விஜய் பக்கம் பின்னாடி வந்துருவாங்க அப்படின்னு அதில் மாற்று கருத்தே இல்லை சார். அதாவது ஒரு விஷயம் கேட்டுங்க பிரதர், நீங்க அந்த தனியார் தேர்தல் சந்திக்கக்கூடிய தைரியம் திமுக இருக்குமா? எந்த கட்சியை தான் இந்தியாவிலேருந்து ஒரு கட்சியை சொல்லுங்க, தனியார் தேர்தல் சந்திக்க சார் தைரியம் இருக்குமா? அந்த தைரியம் விஜய் அவர்களுக்கு இருந்தது இல்லை. அப்ப இதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறது? இந்தியா கூட்டணியில தாவேகா இடம் பெறாதா? தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக திமுக இருக்க, திமுகவை அடித்து பேச இந்த பக்கம் அதிமுக டைலூட் ஆயிடுச்சு. இப்போ பிரதமர் வேட்பாளர் ஆகணும்னு இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ தேசிய அரசியலில் விஜய் காலெடுத்து வைக்கிறார், அங்கே பாஜகவுக்கு எதிராக இவர் ரோல் பிளே பண்ணுறாருன்னா காங்கிரஸ் டைலூட் ஆகிடும். அப்போது இந்த ரெண்டு விஷயமுமே பாஜகவுக்கு சாதகமான முடிவுகளாக தான் இங்கே பார்க்கப்படுது. அப்போ பாஜகவுக்கு ஆதரவான வேலையை தான் விஜய் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த திரு மோகன் காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசியிருக்கிறோம், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ திடீர்னு தாவேகா காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. எஸ்பெஷலி அசம்பிளியில் தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசின பேச்சிலிருந்து அடுத்தடுத்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் விஜய் அவர்கள் கூடிய விரைவில் பிரதமர் ஆவார் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த விஜய் அவர்கள் ஆதரவளிப்பார்னு தான் எல்லாம் நம்பிட்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட பேச்சு காங்கிரஸாரை அதிருப்திக்குள்ளாக்கியிருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நீங்க ஒரு கட்சி இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி தாவேகா ஒரு மாநில கட்சி இல்லை, அது ஒரு தேசிய கட்சியாக பரிணாம வளர்ச்சி பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொண்டிருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி ஆல்ரெடி எலெக்ஷன் சந்திச்சிருக்கு. இந்த மாதிரி தென்னிந்தியாவில் முழுவதும் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்குது, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. நீங்கள் வடநாட்டில் கூட இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பொது தளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் மாதிரி ஆட்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வடநாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள்லாம் பேசக்கூடிய அளவில் இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த 100 நாளுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கு இந்தியா முழுக்க. எஸ், அது பெய்ட் ப்ரமோஷன் சொல்றாங்க. இல்ல, அதாவது சமூக வலைதளங்கள்ல கட்டமைக்கப்படுற ஒரு பிம்பம். அப்படி இல்லை, நான் என்ன சொல்றேன், அப்போ நீங்க சொல்றதெல்லாம் கூட அதே மாதிரி நினைக்கலாமா? இப்போ யார் சொல்றாங்களோ அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு சாதகமா சில விஷயங்கள் வரும்போது அதுவும் சமூக வலைதளங்களை கட்டமைக்கப்படுகின்ற ஒரு பிம்பம் நம்ம சொல்லலாமா? அப்படி கிடையாது. உங்களுக்கு எது ஒரு விஷயமோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் சில ஃபேக்கான தகவல்கள் வர்றது உண்மைதான், சில உண்மையான தகவல் வர்றது உண்மைதான், அதில் மறுக்க முடியாது. ஆனால் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு ஆடியோ கூட ரிலீஸ் ஆகுது, ஒருத்தர் அங்கேருந்து வராரு, வரும்போது அவர் ஒரு சின்ன விஷயம் தாக்கல் ஏற்படுது, தாக்கல் ஏற்பட்ட உடனே அவர் உடனே அங்கே அவங்க நாட்டில் அவங்கள சொந்தக்கார தொடர்பு கொண்டாரு. அவர் அங்கேருந்து நீங்கள் விஜய்க்கு உடனே ஃபோன் பண்ணுங்க, விஜய்க்கு தெரிவிங்க, முதலமைச்சர் தெரிவிங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் ஆடியோஸ் எல்லாம் வந்திருக்கு, வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு பொது தளத்தில். ஆக நீங்கள் சொல்வது எல்லாமே கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அப்படின்னு சொன்னால் அப்போ எதுதான் உண்மை அதை சொல்லுங்களேன் பார்க்கலாம். இல்லை, ஒரு இது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இப்போது வட இந்தியாவில் முதல்வர் விஜய் அவர்கள் பற்றியும் அவருடைய ஆட்சி பற்றியும் பாசிட்டிவாக பேசப்படுகிற எல்லாமே
சேம் கண்டென்ட்டா இருக்கு. ஒரே கண்டென்ட்டை பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சி காலத்துல திமுக பற்றி பேசிய பொழுதும் அதுல ஒரு சில நேரங்கள்ல அது மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. என்ன ஒரே கண்டென்ட் எல்லாரும் பேசுறீங்க, பெய்ட் ப்ரமோஷனா அப்படின்னு சொல்லி. இப்ப அதே மாதிரியான வேலை தான் நார்த் இந்தியாவுல இங்க தமிழக வெற்றி கழகத்தால இங்க இருந்து நடத்தப்படுகிறது. இல்ல அதாவது அது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் அது. என்னை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் அவங்களுக்கு விஜயுடைய ஆட்சி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய ஆட்சியினுடைய இந்த செயல் திட்டங்கள், செயல்பாடுகள் மக்கள்கிட்ட நெருங்கி இருக்கிறது. நீங்க சுதந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொடி ஏத்தினாரு. கொடி ஏத்திட்டு வராரு. வரும்போது வழியெல்லாம் மக்கள் இருக்காங்க. இறங்கி நடந்து வந்தாரு. அதே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாய் வந்து, அதாவது போலீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நாய் வந்து ஒரு பூங்கொத்து கொடுக்குது. அந்த பூங்கொத்து கொடுத்து அது வந்து வணங்கும்போது ஒரு ஒரு நாய் தானே அப்படின்ற மாதிரி அதை சிரிச்சுட்டு அதை ஏத்துக்காம அதுக்கு வந்து சல்யூட் அடிக்கிறாரு. நாயா இருந்தாலும் அது போலீஸ்ல இருந்து வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு என்ன மரியாதை கொடுமோ அந்த மரியாதை கொடுக்குறாரு. பிரதமர் வேட்பாளருக்கான தகுதி இதுவா? இல்ல அப்படி இல்ல. ஒரு விஷயம், நீங்க வந்து பிரதமர் வேட்பாளருக்கான தகுதி அப்படின்னு அதுக்காக நான் எடுத்து காட்டல. இப்ப வந்து மோடிக்கு என்ன தகுதி இருக்கு பிரதமர் வேட்பாளர்? அது சொல்லுங்க பார்ப்போம். என்ன தகுதி இருக்கு? 3000 பேர் முதலமைச்சரா இருந்தார். 15 வருஷம் முதலமைச்சரா இருந்தார். 3000 பேர் வந்து ரயில் இழப்புல வந்து நிறைய பேர் இறந்தாங்க. அவர் மேல பெரிய குற்றச்சாட்டெல்லாம் உண்டு. அவர் கூட இருக்கிற இன்னைக்கு உள்துறை அமைச்சர் மேல பெரிய குற்றச்சாட்டு உண்டு. அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பிரதமர் ஆகலையா, இந்த நாட்டு ஆளலையா, இவர் வந்து உள்துறை அமைச்சரா வந்து அமித்ஷா இல்லையா? என்ன உங்களுக்கு பிரதமர் ஆவதுக்கு என்ன தகுதி வேணும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நெகட்டிவ்ஸ் இருக்கு, நான் மறுக்கல. அதே நேரம் அவங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருந்தது. ஆனா விஜய் அவர்களுக்கு, முதல்வர் விஜய் அவர்களுக்கு அப்படி இல்ல. ஒரே விஷயம் கேட்டுங்க. இப்போ எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, அண்ணா திமுக காலத்திலே வந்து எல்லா அமைச்சர்களும் வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது 6 மாசத்துல ஒரு அமைச்சரை வந்து இலாகா மாத்திருவாங்க. 1 வருஷத்துல உடனே இலாகா மாத்திருவாங்க. அவரோட அடுத்த இலாகாக்கு அமைச்சரா இருப்பாரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து இலாகாக்கு வராங்களே, இலாகால முழு விஷயத்த தெரிஞ்சு இலாகால வராங்களா? அங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசரு, அங்க இருக்கக்கூடிய கீழ் நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க வந்து தொடர்ந்து அதுல பயணிக்கும் போது இந்த விஷயம் இப்படி இருக்கு, இதை எப்படி பாசிட்டிவா பண்ணலாம், நெகட்டிவா பண்ணலாம் போது அதை வந்து டிசைடிங் அத்தாரிட்டி, டிசைடிங் பவர், இதை பண்ணா சரியா இருக்கும், இதை பண்ணா சரி இருக்காது. முதலமைச்சரா எம்ஜிஆர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அரிசி வந்து இங்க தட்டுப்பாடு ஆயிடுது. அப்போ உடனே வந்து கேரளால இருந்து ஆந்திரால இருந்து அரிசி எடுத்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஆகுது. அப்போ உடனே கேட்கிறாரு, எல்லா அவையை கூப்பிட்டு கேட்கும் போது அதிகாரி எல்லாம் சொல்றாங்க, எப்படியா இருந்தாலும் அரிசி விலை ஏத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது உடனே சொல்றாரு முதலமைச்சர், அரிசி விலையை ஏத்தாம ஏழை பாமர மக்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு வழி இருந்தா சொல்லு. நீ அரிசி விலை ஏத்தணுன்றதுக்கு ஐடியா சொல்றது நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் தேவையில்லை, அதை நான் பார்த்துப்பேன்னு சொல்றாரு. அப்போ அந்த டிசைடிங் அத்தாரிட்டி, அந்த தீர்மானம் பண்றதா ஒரு வேணும். அந்த தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில ஒரு விஷயத்தை வந்து தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில விஜய் அவர்கள் இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கூட்டணிக்கு கூப்பிட்டாரு, யாருமே வரல. கூட்டணியில ஆட்சியில பங்கு தரோம், நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதிகாரத்துல பங்கு தரோம் சொன்னார். யாருமே செவி சாய்க்கலன்றதுக்காக வந்து அவர் பின்வாங்கலையே. ஒரு தன்னந்தனி மனிதனாக இருந்து அவருடைய முகத்துக்காக தான் 234 தொகுதியிலும் ஓட்டு வாங்கி, வேற யாரும் இல்லை, எந்த கேண்டிடேட்டும் யாரும் பார்த்து போடல, அவருடைய முகத்துக்காக அந்த விசில் சின்னத்தை போட்டாங்க. அப்போ இந்த தனிப்பட்ட ஒரு திறமை இருக்கும் பொழுது அவரு ஏன் வந்து பிரதமர் ஆகக்கூடாது? அதுல என்ன உங்களுக்கு பின்னடைவு? அதை சொல்லுங்களா பாப்போம். இல்ல நான் இந்த இடத்துல ஆகக்கூடாது அப்படின்றத கிடையாது. இந்த கேள்விகளை நான் எங்க இருந்து கேட்கிறேன்னா, காங்கிரஸ் தரப்புல இருந்து கேட்கிறேன். இப்போ நீங்க உங்களுக்கு பெரும்பான்மை தேவைன்ற இடத்துல நீங்க முதலாவதாக அப்ரோச் பண்ணது ராகுல் காந்தி அவர்களை. அவரும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்க முதல்வர் ஆகணும்னு பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப நீங்க பிரதமர் வேட்பாளர்னு சொல்றீங்கன்னா அது ராகுல் காந்திக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் அப்படின்ற பாயிண்ட தானே காங்கிரஸ் பாக்குறாங்க. அதாவது ஒரே விஷயம் கேட்டேன், காங்கிரஸ் எப்படின்னா பார்க்கட்டும். நம்ம என்ன பண்றோம்னா, காங்கிரஸுக்கு வந்து பிஃபோர் எலெக்ஷன் காங்கிரஸ் பார்ட்டி வந்து திமுக கூட வந்து அலைன்ஸ் வைக்காம டிவிக்கு கூட அலைன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, இந்த 2 இயக்கமும் வந்து தேர்தலில் ஒன்னா இருந்து சந்திச்சிருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய அபாரமான வெற்றி. இந்த தொங்கும் சட்டமன்றம் வந்திருக்காது, 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைவென்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. ஆனா அன்றைக்கு வந்து இங்க இருந்த தமிழகத்தில் இருந்தக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சிய மாநில தலைவர், அகில இந்திய தலைவர்கள் கார்கே, இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து, இந்த சிதம்பரம் அவர்கள், இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுகவோட தான் கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு மேல பேசி அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க.
அப்போ திமுகவோட அவங்க போனாங்க, தேர்தலை செஞ்சாங்க, தோல்வி தழுவினாங்க, ஒரு 5 சீட்டு கிடைச்சாங்க. மக்கள் வந்து 108 சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து இது தேவைப்படுது என்பது ஜனநாயக முறைப்படி அதிக எண்ணிக்கை யாருக்கு இருக்குதோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைக்கணும். அதுல வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அது இடம் இருக்கு. அதாவது அந்த அலைன்ஸ்ல நின்றுட்டு ஜெயிச்சவங்க வந்து இந்த அலைன்ஸுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எதுவுமே வந்து சட்ட ரீதியாக எதுவுமே கிடையாது. அதுல வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்கு. அதனால வந்து 5 எம்எல்ஏக்கள் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க எங்களுக்கு. இன்னைக்கு வந்து ஆட்சி சுமூகமா போயிட்டு இருக்கு. அதுல 2 பேருக்கு மந்திரி கொடுத்து அழகு பார்த்திருக்காரு அமைச்சர். 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் இருக்கும் பொழுது 2 மந்திரிகளை வந்து அந்த இயக்கத்திற்கு, காங்கிரஸ் இயக்கத்துக்கு கொடுத்து தாவேகா கிட்டத்தட்ட வந்து பல வருடங்களுக்கு பிறகு அந்த அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை தாவேகா அவங்களுக்கு தந்திருக்கு இல்லையா? இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன பேசுறாங்க, அதை வச்சுதான் வந்து ஒரு பிரதமர் கேண்டிடேட்டை வந்து முடிவு பண்ண முடியுமே தவிர, இப்போ வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து பிரதமர் ஆகணும், இது அவர் மட்டுமா சொல்றாரு? தமிழக மக்களும் அதுதான் நினைக்கிறேன். ஒரு தமிழ் நாளைக்கு பிரதமர் ஆகக்கூடாதா? ஆகணும் இல்லையா? இப்போ கருணாநிதி அவர்கள் வந்து இருக்கும்போது நீங்க பிரதமராக வாய்ப்பு வருதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும் போது, பத்திரிகை சந்திக்கும் போது அவர் கருணாநிதி ஒரே வார்த்தை சொன்னார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எனக்கு முதலமைச்சர் தான், நான் வந்து பல பேரை உருவாக்கலாமே தவிர அந்த இடத்துக்கு நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல, ஆனா பிரதமர் ஒருத்தர் தான் ஆக முடியும். அப்போ விஜய் அவர்கள் பிரதமர் ஆகணும்னா அப்ப ராகுல் காந்தி பிரதமர் ஆக கூடாதுன்னு தானே மக்கள் முடிவு பண்ணுவாங்க சார். இத காங்கிரஸ் சார் எப்படி பாப்பாங்க? உங்களுக்கு ஆதரவு நீங்க என்ன சொல்றேன்னா, பெரும்பான்மை வேண்டிய நேரத்துல முதலாவதாக வந்து ஆதரவு கொடுத்தவர்கள் காங்கிரஸ் சார். இப்ப அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி ஆயிடாது அது? சரி, அப்படி நீங்க பாத்தீங்கன்னா வந்து பிரதமர் கேண்டிடேட்டா ராகுல் காந்தியை வந்து அறிவிக்கும் போது தமிழ்நாட்டிலேயே வந்து முதல் ஸ்டாலின் தான் சொன்னாரு, பிரதமர் கேண்டிடேட் ராகுல் காந்தி தான் சொல்லி சொன்னாரு. இது காங்கிரஸாரே பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப அங்கிருந்து கூட்டில இருந்து இப்ப வந்துட்டாங்களே காங்கிரஸ், அப்ப அது நம்பிக்கை துரோகம் இல்லையா? அது எப்படி சொல்றீங்க? அது கிடையாது. இப்போ தாவேகாவுடைய நிலைமை எப்படின்னு சொன்னா, நாங்க வந்து இந்த முகம் விஜய் என்ற அவருடைய முகம், அந்த முகத்துக்காகவும் அவர் மீது பற்று கொண்டதற்காகவும் மக்கள் வந்து அபாரமான வெற்றியை 3 ஆண்டு காலம் இயக்கத்தை ஆரம்பித்து 3 ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு வெற்றியை எந்த இயக்கமும் அடைந்தது கிடையாது இந்திய வரலாற்றிலேயே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட 30% வாக்கு தான் பெற்றார் தவிர 35% அதை விட கூடுதலான வாக்கு கிடைக்கக்கூடிய அளவில். எங்கு போனாலும் மக்கள் கூட்டம், மக்கள் வெள்ளம், மக்கள் அலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மீது அவ்வளோ பெரிய, இப்போ ஒன்றுமே இல்லை சார். இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் கோட்டையிலேருந்து அவர் விஜய் அவர்கள் வராருன்னு சொன்னால், அந்த 2 மணிக்கு வராரு இல்லை 4 மணிக்கு வராருன்னு சொன்னால், நீங்கள் வழிநெடுக்க மக்கள் நின்று அவரை பார்க்கறதுக்காக நிற்கிறாங்க, பல மணி நேரம் காத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கு அவர் மேலே. அப்போ மக்கள் அவரை நம்புறாங்க, நேசிக்கிறாங்க. அதே மக்களே அவரை தலைவர் நேசிக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைமை, அந்த தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தமிழனை வந்து பிரதமர் ஆக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுலையோ, அதை வந்து பிரகடனப்படுத்துறதுலையோ, அதுக்காக வந்து அப்ப ராகுல் காந்தி பிரதமர் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து நீங்க வந்தீங்கன்னா இப்போ நீங்க சப்போர்ட் தரல, காங்கிரஸ் வந்து இது வந்து அதிருப்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. நாளைக்கு மக்களை அவர் சந்திச்சாருன்னா 234 தொகுதி ஜெயிப்பார் சார், வெற்றி வரும் சார். அந்த சக்தி அவர்கிட்ட இருக்கு, அதை மறுக்க முடியாது. அதாவது அவர்களை வைத்து, விஜய் அவர்களையும் தாவேகாவையும் வைத்து மட்டும்தான் காங்கிரஸ் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர தமிழகத்துல அதுதான் ஒரு நிதர்சனமான. 2029 தேர்தல் நீங்க வந்து பிரதமர் கேண்டிடேட்டா சொல்லிட்டீங்க, நாங்க போறோம் அப்படின்னு. இல்ல பிரதமர் கேண்டிடேட்னு சொல்றதுனால நான் இந்த இடத்துல 2029 தேர்தலை முன்னிலைப்படுத்தி பார்க்கிறேன். அப்ப அந்த இடத்துல வந்து தாவேகா தானே காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து இப்போ நீங்க விஜய் அவர்களை பிரதமர் வேட்பாளரா நிறுத்துறீங்கன்னா, அப்போ இந்தியா கூட்டணியில், இப்ப காங்கிரஸ் உடனான கூட்டணியில் தாவேகா இருக்குமான்னு ஒரு யதார்த்தமான கேள்வி வரும்ல? இல்ல சார், அதாவது ஒரு விஷயம் கேட்டுங்களேன். இப்போ அரசியல் களம் என்றது இயல்பான நிலை என்றது எப்படி இன்னைக்கு போயிட்டு இருக்குன்னு சொன்னா, மக்கள் யாரை நேசிக்கிறார்களோ, மக்கள் யாரை வந்து இப்போ பிரதமர் மந்திரியா வேட்பாளரா வந்து 2 முறை தேர்தலை சந்திச்சார் யாரு? ராகுல் காந்தி அவர்கள். ஆனா என்ன ஆச்சு? அவருக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட 10 வருஷம் வந்து அந்த கட்சிக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அந்த எதிர்கட்சி அந்தஸ்து கடந்த தேர்தல் தான் அவங்களுக்கு கிடைச்சது. அவர் சாதாரண நிலைமை இருக்கும்போது இதே வந்து பிஜேபி ஆட்சியில அவருக்கு வந்து ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தலைவர், ஒரு எம்பியா இருந்தாருன்னா கூட அவரை வந்து அதை கூட பார்க்காம அவருடைய வீடெல்லாம் பிடுங்கி அவரை வந்து வெளியேற்றின வரலாறுலாம் உண்டு.
அப்போ இந்த முறை வந்து அவர் வந்து ஒரு கூட்டணியில இந்தியா முழுக்க ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணி சொல்லி ஒரு கூட்டணி வச்சாங்க. அதுல 99 நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து 10 வருஷம் கழிச்சு தான் காங்கிரஸ்க்கே வந்தது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால நீங்க வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பிரதமரா நீங்க சொல்லிட்டீங்களே, அப்ப எங்க நிலைமை என்னன்னு சொன்னா, அது வந்து காங்கிரஸ் தான் முடிவு பண்ணணும். அவங்க என்ன முடிவு பண்ணாலும், எப்படி போனாலும் தாவேகாக்கோ இல்ல வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கோ எந்தவித இழப்பும் கிடையாது. வராது. அவங்கள காப்பாத்தின்னு சொன்னா என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி வந்து இந்த கூட்டணியில இருக்கிறது தான் அவங்களுக்கு நிலைமை தவிர இந்த ஒரு இதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறது? இந்தியா கூட்டணியில தாவேகா இடம் பெறாதா? இல்ல அது இந்தியா கூட்டணியில் தாவேகா இடம்பெறுமா இடம்பெறாதான்றது அது என்ன கேட்கக்கூடாது. அது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய முதலமைச்சர், பொதுச் செயலாளர் மற்றும் கட்சி அவையினுடைய மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய எல்லாம் கூடி பேசி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அவர் என்ன மனசுல வச்சிருக்காருன்னு சொல்லி தலைவருக்கு தான் தெரியும். மோகன் காந்திக்கு எப்படி தெரியும்? நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டா எப்படி நான் பதில் சொல்லுவேன்? இல்ல யதார்த்தமா அப்படித்தானே இப்ப புரிஞ்சுக்க வேண்டி வரும். ஏன்னா இப்ப இந்தியா கூட்டணியில இருந்தா அங்க பிரதமர் வேட்பாளராக தான் தான் அப்படின்றத காங்கிரஸ் சொல்லுவாங்க, ராகுல் காந்தி சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாலும் சரி கடைசியில முடிவு பண்ணிக்கலாம் யாரு அப்படின்னு அந்த முடிவுக்கு வருவாங்க. பட் எப்படி இருந்தாலும் அந்த இந்தியா கூட்டணியில தாவேகா இடம் பெறுமா? தற்போதைக்கு வந்து எம்பிக்கள் இருக்கும் பொழுது கூட்டணிக்கு அழைப்போம்னு இப்போ சொல்றாங்க. மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. அதாவது ஒரு விஷயம் கேட்டுங்க, இப்போ கூட ஒரு ராஜ்யசபா எம்பியை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு தாவேகா தான் கொடுத்திருக்கு. ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்திருக்கோம். அவங்க வந்து திமுக கூட்டணி வந்தோடனே பல விமர்சனங்களை காங்கிரஸ் மீது வச்சாங்க. அந்த எந்த விமர்சனங்களுக்கும் அவங்களால வந்து பதில் சொல்ல முடியல. நீங்களே பார்த்துருப்பீங்க. பொதுதளத்தெல்லாம் நிறைய பேசினாங்க. அந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடிய மேல்மட்ட கீழ்மட்ட தலைவர்கள்லாம் வந்து ஒரு வாய்க்கு வந்தபடி பேசினாங்க, விமர்சனம் வச்சாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் எங்களுடைய கூட்டணிக்கு நீங்க ஆதரவு கொடுத்த ஒரு காரணத்தினால நீங்க கேட்ட ராகுல் காந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு ஒரு மேல்சபை நாடாளுமன்றத்துக்கு நம்ம வந்து அனுப்பி வைக்கிறதுக்கு தாவேகா உதவி இருக்கு. நம்மளாலாம் வந்து போயிருக்காங்க. அதனால அதாவது ஒரு கூட்டணி தர்மத்தோடு என்னென்னலாம் அவங்க வந்து ஆதரவு கொடுக்குறாங்களோ அதுக்கு பிரதிபலனா என்னென்ன செய்யணுமோ அதை வந்து தாவேகா இயக்கம் வந்து செஞ்சு கொண்டு இருக்கு. அதனால பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு வரும்பொழுது இப்போ நாங்க வந்து இந்தியா கூட்டணியில் போயிட்டோம்னா இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு நேரத்துல வந்து இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தலைமை தாங்கணும் அப்படின்னா கூட ஒரு பேச்சு அடிபட்டது அது முன்னாடி. அப்ப இப்ப இந்தியா கூட்டணியில அதே இந்தியா கூட்டணியில ஒருவேளை வந்து நாளைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் தலைமை தாங்குறாருன்னு சொல்லி வந்தா என்ன பண்ணுவீங்க? எதுவும் நடக்கலாம் அரசியல்ல. நம்ம இப்பவே ஒரு முடிவு பண்ண முடியாது. இப்ப இந்தியா கூட்டணியில இருக்கிற இதர கட்சிகள் எல்லாம் விஜய் பக்கம் பின்னாடி வந்துருவாங்க அப்படின்னு அதுல மாட்டு கருத்தே இல்லை சார். அதாவது ஒரு விஷயம் கேட்டுங்க பிரதர், இன்னைக்கு வந்து உங்களுக்கு எங்க வந்து செல்வாக்கு இருக்கிறதோ, எங்க மக்களுடைய சக்தி இருக்கிறதோ, அவர்கள் பின்னால் இருந்தால் மட்டும்தான் இவர்களால் வெற்றி பெற முடியும், அவருடைய இயக்கத்தையும் வளர்த்து கொள்ள முடியும். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்க வந்து தனியா நின்று வந்தாருங்க, ஒரு சிங்களா இருந்து வரா மாதிரி தனியா இருந்து தேர்தலை சந்திச்சாருங்க. நீங்க அந்த தனியா இருந்து தேர்தல் சந்திக்கக்கூடிய திறமை அந்த ஒரு தைரியம் திமுக இருக்குமா? அண்ணா திமுக இருக்கும்? எந்த கட்சி இந்தியால இருந்து ஒரு கட்சியை சொல்லுங்க, தனியா நின்று தேர்தல் சந்திக்க தைரியம் இருக்குமா? அந்த தைரியம் விஜய் அவர்களுக்கு இருந்தது இல்ல. இப்ப இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன வேணும்? கூட்டணிக்கு வாங்க, ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு சொல்றாரு. அவர் கூப்பிட்டாரு, ஆனா யாரும் வரல. ஐயோ யாருமே வரலையே, நம்ம என்ன பண்ணுவோம், முதல் தேர்தல் ஆச்சுன்னு சொல்லி பயந்தாரா? பின்வாங்கினாரா? இல்ல கூட்டணிக்கு வந்தாதான் நான் போய் வந்து எலெக்ஷனை சந்திக்க முடியும் சொன்னாரா? இல்லையே, கூப்பிட்டு பார்த்தும் வரல. பரவாயில்ல பார்த்துக்கலாம், மக்கள் பார்த்து சொல்லி தனியா நின்னாரு இல்ல. அப்ப அந்த தைரியமும் அந்த கெட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு வந்து நாளைக்கு பிரதமர் கேண்டிடேட்டா ஒரு தமிழன் வந்து ஏன் போய் உட்காரக்கூடாது சார்? மூப்பனார் பேர் ஒரு நேரத்துல சொன்னாங்க சார், அவர் தான் வந்து பிரதமர் கேண்டிடேட்டான்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் சொன்னாங்க மூப்பனார் பேரு இங்க இருந்து ஏர்போர்ட்ல இருந்தே போவே இல்லை, இது சும்மா சொல்லிட்டே இருக்காங்க. அவருக்கு வந்து அவர் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முரசொலி மாறன் போய் எல்லாரையும் போய் கேட்டுனாரு. ஏன்னா ஒரு தமிழன் பிரதமர் ஆனா அதே ஒரு தமிழ் முதலமைச்சர், தமிழ்நாட்டிலே ஒரு பிரதமர் ஒரு முதலமைச்சர் இருந்தா யாருக்கு அதிகமா செல்வாக்கு இருக்கோ, யாரை அதிகமா கேட்கணும், மூப்பனார் சொன்னாதான் கேட்போம். அப்ப கலைஞர் கருணாநிதி அவருடைய செல்வாக்கு வந்து குறைஞ்சிடும் அப்படின்றனால அது பெரிய பிளே நடந்ததா பல விஷயங்கள் வந்து பரவலா பேசப்பட்டது. அதுல சில விஷயங்கள் உண்மைத்தன்மை இருக்கலாம். பட் ஆனா இன்றைக்கு சூழ்நிலையில ஒரு தமிழன், ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கக்கூடிய, மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தமிழன் ஏன் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடாது? அதுல என்ன தவறு இருக்குது? காங்கிரஸ் கட்சி வந்து நாங்க ராகுல் காந்தி தான் சொல்றோம்னு சொல்றாங்க, சொல்லுங்க.
2-3 முறை சொல்லியிருக்கீங்க. அதில் எந்தவித பிரதிபலனும் கிடையாது. காட்சிகள் மாறும் சார். மாறும்போது வந்து மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னா அவர் பிரதமர் கேண்டிடேட் நிக்க வைக்கிறது என்ன தவறு இருக்கு? அதுல என்ன அதை சொல்றதுல என்ன தவறு இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இல்லை. எனக்கு இந்த இடத்துல சின்னதா ஒரு கால்குலேஷன். இப்போ தாவேகா வந்ததுனால தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியாக திமுக இருக்க, திமுகவை அடித்து பேச இந்த பக்கம் அதிமுக டைலூட் ஆயிடுச்சு. இப்ப பிரதமர் வேட்பாளர் ஆகணும்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க. இப்ப தேசிய அரசியல்ல விஜய் கால் எடுத்து வைக்கிறார். அங்க பாஜகவுக்கு எதிராக இவர் ரோல் பிளே பண்றாருன்னா காங்கிரஸ் டைலூட் ஆயிடும். அப்போ இந்த 2 விஷயமுமே பாஜகவுக்கு சாதகமான முடிவுகளாக தான் இங்க பார்க்கப்படுது. அப்போ பாஜகவுக்கு ஆதரவான வேலையை தான் விஜய் செஞ்சுட்டு இருக்கிறாரா? இப்பவும் கூட பாஜகவுக்கு அகைன்ஸ்டா பெருசா பேச இல்ல சார், நீங்க வந்து தப்பா கால்குலேஷன் பண்றீங்க. உங்களுடைய புரிதல் வந்து கொஞ்சம் தவறா இருக்கு. என்ன விஷயம்னா இல்ல அந்த ஆங்கிள் ஒரு கால்குலேஷன் இருக்கு. நான் அதையும் அதை முன்வைக்கிறேன். இல்ல அதாவது அவர் தெளிவா சொன்னார். என்ன சொன்னார்னா, அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசோடு நாங்கள் நிர்வாக ரீதியாக இணக்கமாக இருப்போம். நிர்வாக ரீதி என்பது தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும், தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், தமிழகத்தை வந்து செழிப்பாக்கணும், இருக்கிற எல்லா விஷயத்தையும் மாற்றணும் சொன்னால் மத்திய அரசு ஒன்றிய அரசுடைய ஆதரவு தேவை. அது எப்படி தேவைன்னு சொன்னால் கொள்கை ரீதியாக கிடையாது. அதாவது அவங்க வந்து காவி சாயம் பூசுவதற்கோ இங்கே ஸ்ரீராம் சொல்வதற்கோ அதுக்கு இடம் கிடையாது. ஒரு நிர்வாக ரீதியாக என்பது ஒரு இணக்கமான ஒரு அதாவது மத்திய அரசோட ஒரு இணக்கமான ஒரு முறை. அது யாருக்கு நல்லது என்று சொன்னால் இந்த தமிழகத்தில் இருக்கிற 8 கோடி 7.5 கோடி மக்களுக்கும் நன்மை பயங்கும். அந்த நிர்வாக ரீதியா ஒரு உடன்பாடு என்பது. கொள்கை ரீதியா அந்த உடன்பாடு இல்லை எங்க கிட்டன்றது தெளிவா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலும் சொன்னாரு, எல்லாரும் முன்னாடி சொல்லியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப நிர்வாக ரீதியா இருக்கிற பட்சத்துலதான் அங்க மத்தியில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஸ்டாலினை நம்பி பணம் கொடுத்துருக்க மாட்டோம், ஸ்டாலின் நம்பி எங்களால பணம் கொடுக்க முடியல, ஏன்னா அது எல்லாமே வந்து ஒரு பெரிய கொள்ளையர் கூட்டம், அது அவங்களே எடுத்துன்னு போயிடுறாங்க, ஆனா விஜய் நம்பி நாங்க பணம் கொடுப்போன்றது நிர்மலா சீதாராமனுடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த நிர்வாக ரீதியா இணக்கமா ஒரு ஆட்சியை நடத்துறத வந்து நீங்க எப்படி உடனே அதுக்கு காவி சாயம் பூசி அது பிஜேபியுடைய சப்போர்ட்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ நான் என்ன சொல்றேன்னா சார், ஆர்எஸ்எஸ் இருக்கு. இப்போ வந்து பிரதமர் வந்து அங்க வந்து ஆர்எஸ்எஸ் உடைய இதோட வந்து யார் வந்திருக்காரு, நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்காரு. இங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வந்து நம்மளுடைய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இருக்காரு. அப்போ ஒரு பிரதமர் அவரை வந்து முதலமைச்சர் சந்திச்சுதான் ஆகணும். இப்போ அவர் சந்திக்கிறாரு. யாரை சந்திக்கிறாரு? உள்துறை அமைச்சர் இல்லைங்க, அது பிஜேபி, அந்த பிஜேபி ஆட்சியாளர்களை வந்து பிரதமரை நான் சந்திக்கும் ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியுமா? அது வந்து இந்திய அரசியல் ரீதியாக மத்திய மாநில நீங்க பாத்தீங்கன்னா திமுக நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு மேயர், சென்னை சிட்டி மேயர் ஒரு முதலமைச்சரை இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை. அந்த அம்மா சந்திக்காமே அந்த அம்மா வந்து ஒரு மேயர் இருக்காங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு ஒரு முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுப்பு அவருக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்ல, அவரை சந்திக்கணும்ல ஒரு மேயர். அப்ப திமுக என்ன சொல்லுது, என்ன அதாவது அவங்களுடைய நிலைப்பாடு அதுதான். ஒரு எப்படி ஒரு ஒரு எந்த விதத்திலையும் சொன்னாலும் ஒரு மோசமான நிலைப்பாடு, மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைப்பாடு, குரோதமான ஒரு நிலைப்பாடு, பகைமையான ஒரு நிலைப்பாடு. இப்படி அவங்க வந்து என்னன்னா வந்து சொல்லுவாங்க. இந்த நல்லாட்சி நடக்கக்கூடிய இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சார், நீங்க சொல்றீங்கல்ல செக்ரட்டரியேட் போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மினிஸ்டர் நான் போய் பார்க்கும்போது மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள், மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்கள், மாண்புமிகு வீட்டு வசதி வாரியத்துறை ராஜ்குமார் அவர்கள், ராஜ்மோகன் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எல்லாமே எனக்கு நான் போய் பார்க்கும்பொழுது, சுகாதாரத்துறை அமைச்சர் அருண் அவர்கள், நீங்க யாரு வந்து பார்த்தாலும் அவங்க கிட்ட இத்தனைக்கு பொதுச் செயலாளர் இருக்கிற ஆனந்த் அவரும் சேர்த்து சொல்றேன், எவ்வளவு கூட்டம் வந்தாலும் பொதுமக்கள் வந்தாங்கன்னா அவங்களுடைய மனுவை வாங்கி என்ன சொல்லி பரிசீலித்து உடனே வந்து அந்த உதவியாளரை கூப்பிட்டு இதை உடனே பாருங்கன்னு சொல்லி உடனே அந்த இலாகாக்கு உடனே அப்ப அங்கிருந்து போன் பண்ணி அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த பப்ளிக் பார்க்கும்போது, இப்படி நாங்க வந்து பல வருஷமா நாங்களும் இந்த கோரிக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்தோம், ஆனா எங்களை கேட்டுக்குள்ளேயே விடல, எங்களை வழியிலேயே மறிச்சிருவாங்க, நாங்க வெளியே நின்று கத்திட்டு போயிடுவோம், ஆனா இன்னைக்கு நேரடியா அமைச்சரை பார்க்கிறோம், அமைச்சர்கிட்ட குறைய சொல்றோம், அது நடக்கல, அது என்ன உண்மைத்தன்மை, இதை செய்ய முடியுமா முடியாதா, நீங்க வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு அலையிறீங்களா, இல்ல இது தேவைப்படுமா, இல்ல செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா,
இதுக்கு சட்டம் உடன்படுதான். என்ன இருக்குன்ற விஷயத்த வந்து இன்னைக்கு ஸ்ரீநாத் அமைச்சரெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேர் 400 பேர் டெய்லி வரான். அந்த இலாகா சார்மா அவங்களுக்கு எல்லாருக்கும் நின்று அதாவது 7 மணி 8 மணி ஆனால் கூட செக்ரட்டரியேட்டில் போகிறதே இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு எல்லாருக்கும் தீர்வு பண்ணிட்டு அந்த மனுக்களை வாங்கி நாட் ஓன்லி ஸ்ரீநாத் எல்லா அமைச்சரும் சொல்ல எல்லா அமைச்சர்களும் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வேலை செய்கிறாங்க. அப்போ இது எப்படி மக்களா அவங்க வந்து கலந்துருக்காங்க. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம எந்த அமைச்சர் எடுத்தாலும் சரி, இப்போ இவரு கூட நம்ம என்ன கல்வித்துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் வந்து இவரு நம்ம இந்த ரமேஷ்ன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல அறநிலையத்துறை அமைச்சர், அவரெல்லாம் கூட அதாவது மக்களை வந்து ஒரு இன்முகத்தோட யாருமே வந்து நீங்க போங்க இது அதுவும் வந்து ராஜ்மோகன் கல்வித்துறை அமைச்சர்லாம் அவர் சாப்பிட்ற அந்த நேரத்துக்கு கூட சாப்பிட மாட்டேன்றார். இத்தனைக்கும் அவங்க வரவங்களுக்கு நான் பதில் சொல்லி அவனை வரவங்களை பார்த்தாகணும். அப்படி இப்படி ஒரு அமைச்சரவை எல்லாமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு துடிப்பா வேலை செய்யக்கூடிய ஒரு அமைச்சர்கள். யாரும் வந்து எனக்கு வந்து பசியை வந்து உடனே சாப்பிடணும், எனக்கு சுகர் வந்துச்சு, நான் ஊசி போட்டுக்கணும், நான் 1 மணி நேரம் படுத்தது எந்திரிச்சு தான் வந்து எல்லாரையும் பார்ப்பேன் அப்படின்னு எந்த அமைச்சரும் சொல்றதே கிடையாது. ஒரு புது ரத்தம், ஒரு புது ஒரு மக்களை வந்து ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம அந்த மக்களுக்காக என்ன செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய ஒரு அமைச்சரவை. இதுக்கு மேல எப்படி சார் ஒரு இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் நம்பிக்கை அளிக்குது விஜய் அவர்கள் பிரதமர் கூட ஆவாரு அப்படின்னு. அதுல மாட்டுக்கருத்தே இல்லை சார். நான் ஃபைனலி அப்போ ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன். இப்போ இங்க வந்து ஒரு கொள்கை எதிரின்னு அறிவிச்சாலும் கூட தேவைப்படும் இடங்கள்ல பாஜகவை பெரிதாக எதிர்க்காத முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பார்வை வைக்கப்படுது சொல்லிடுறேன். அப்படி எதிர்க்காத விஜய் அவர்கள் எப்படி தேசிய அரசியல்ல போய் பாஜகவை எதிர்த்து ஒரு அரசியல் செய்து பிரதமராகிவிட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ நீங்க சொல்றதுக்கு நான் ஒரே ஒரு பதில் தான் சொன்னோம். நீங்க தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா திமுக வந்து ரொம்ப டைரக்டா வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் ஏதாச்சும் வந்துதா, உருவாச்சா? நீ வந்து தூய சக்தி இல்ல அதிமுக இல்ல சார். இல்லாத அதிமுக நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க. எதிராக ஜெயலலிதாவோட போச்சு. கேட்டதுக்காக அது ஜெயலலிதா அம்மையாருக்கு அதோட போச்சு. சரிங்களா? அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு திமுகவை தாக்கி, திமுகவை நேரடியாக வந்து தாக்கி, நீங்க வந்து ஊழல் சக்தி, நீங்க வந்து தூய சக்தி இல்லை, நீங்க தீய சக்தி, உங்களால வந்து இந்த நாட்டில் வந்து எல்லாமே கெட்டு போச்சு, எல்லாமே வந்து சிஸ்டம் எல்லாம் வந்து கெட்டு போயிருக்கு, மக்களுக்கு எதுவுமே நடக்கலை, நீங்க கொள்ளடிச்சிட்டுங்கன்னு சொல்லிட்டு பகிரங்கமா யாருமே சொல்லலை. அப்படி யாருமே சொல்லாத நேரத்தில் வந்து தனி ஒரு மனிதனாக வந்து துணிந்து சொன்னவர் தான் ஜோசப் விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். அதே விஷயம்தான் உங்களுக்கு இந்த பிரதமர். அப்படி நீங்க வந்து பிஜேபியை வந்து எதிர்த்து வேலை பார்க்கணும், பிஜேபியுடைய நேருக்கு நேராக நிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு காலமும் வருங்காலத்திலே அவரை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களே. ஆனால் நிச்சயமாக பிஜேபியை எதிர்க்கவோ அதை நேரடியாக நின்று அவர்களிடத்தில் நேருக்கு நேராக வந்து தேர்தலை சந்தித்து பணியாற்றவோ ஒரு காலமும் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தயங்க மாட்டார். டிவிக்கே தயங்காது. ஓகேங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத 2029 தேர்தலை முன்னிட்டு. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.